இன்னைக்கு நான் உங்களோட பார்த்த சாரதி. இன்னைக்கு நான் அம்பாளை பற்றி பேச வந்திருக்கேன். அம்பாளை பற்றி என்னப்பா பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் நவராத்திரியோட ஸ்டார்டிங் செப்டம்பர் 22. இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நவராத்திரியோட வரலாறை பார்த்துருவோம். நவராத்திரியோட வரலாறு என்னன்னா, மகிஷாசுரனை அழிச்சு மகிஷாசுர மர்தினியா தசரா கலுலாம் இருந்து அம்பாள் கொல்றாங்க மகிஷாசுரனை. அவ்வளோதான் கதை. இன்னொன்று என்னன்னா, இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னைக்கு அலங்காரத்தை பார்த்துட்டு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னைக்கான அலங்காரம் அம்பாளுக்கு சைலபுத்ரி. சைலபுத்ரி அப்படின்னா சைலம் அப்படின்னா மலை, அப்ப புத்ரி அப்படின்னா மகள். அந்த பர்வதராஜனோட மகளா பிறந்தாங்க, பார்வதியா பிறந்தாங்க. அதனால அம்பாளுக்கு நார்த் சைட்ல இப்படிப்பட்ட ஒரு பேரு. இப்ப சைலபுத்ரி ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல தக்ஷனோட மகள் தாக்ஷாயினியா பிறந்து சதிதேவியா வளர்ந்து இறந்துருவாங்க. அவங்களோட அடுத்த பிறவியில சிவனை கடுமையான தவம் திருப்பியும் மணந்துருவாங்க. அப்ப கொலுவோட ஃபுல் டீட்டெயிலா நம்ம ஸ்டோரி பார்ப்போம் வாங்க. இப்ப சும்பன் நிசும்பன் அப்படின்னு ரெண்டு அரக்கங்கள். அவங்க ஃபர்ஸ்ட் சண்டு முண்டு அப்படின்ற ரெண்டு அரக்கங்களை அனுப்புறாங்க. அனுப்பையில அம்பாள் மகாகாளி என்ற ரூபம் எடுத்து ரெண்டு பேரையும் கொண்டுடுறாங்க, சமாரம் பண்ணிடுறாங்க. அப்ப அடுத்து ரத்த பீஜன் அனுப்புறாங்க, ரத்த பீஜனையும் கொண்டுடுறாங்க. அடுத்து இந்த மகிஷாசுரனை அனுப்புறாங்க. இவர் யாருன்னா மகிஷி அப்படின்றவரோட அண்ணன். மகிஷியை ஐயப்பன் கொண்டுருவாரு, மகிஷாசுர மர்தினியா அம்மா மகிஷனை கொண்டுருவாங்க. அப்ப மகிஷாசுரனுக்கு ஒரு வரம் இருக்கு. என்னன்னா, தன்னோட பாதி உடல் மகிஷமாகவும் மீதி உடல் மனுஷனாகவும் இருக்கும். அப்ப ஏன் நின்றுச்சு?